பொன்மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வியை பற்றி பேச வேண்டும் என்றால் பெருந்தலைவர் காமராஜரை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கிராமந்தோறும் பள்ளியை திறந்து மாணவர்களுக்கு கல்வி செல்வத்தை கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவரைப் போலவே நம் தாளாளர் அர்ஜுனன் அவர்களும் ஒரு கிராமத்தில் இந்த பள்ளியை திறந்து உங்களுக்கு கல்வி சேவையை ஆற்றி வருகிறார். நாம் கல்வியை எப்படி படிக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் பெற்றோர்களும் மாணவர்களும் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். ரொம்ப கவனமாக கேளுங்க. படிப்பு என்பது சும்மா வராது. காமராஜர் பள்ளிப்புறம் திறந்து வைத்தார். அதற்கு பின் வந்த பேரறிஞர் அண்ணா என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் நினைஞ்சார் தெரியுமா? அவர் கல்வியில் அவர் ரொம்ப படிப்பார். எந்த நேரம் புத்தகத்தை படித்து கொண்டே இருப்பார். அதனால தான் அவர் பேரறிஞர் அண்ணான்னு சொன்னாங்க. அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவை கொண்டு போனாங்க. மருத்துவமனையில் வைத்திருந்தாங்க. அப்போ அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர்லாம் சொன்னாங்க. அப்போ டாக்டர் வந்து சொன்னாங்க, நாளைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் கரெக்டாக இருக்குங்க அப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னார், டாக்டர் இந்த ஆப்ரேஷனை ஒரு நாள் தள்ளி வைக்கலாமா அப்படின்னு கேட்டார். அவர் டாக்டர் சொன்னார், எதுக்காக தள்ளி வைக்கணும்னு சொல்கிறீங்க? எங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்கள் இறந்து ஒரு முடிவில் இருக்கீங்களா? இல்லை டாக்டர், ஒரு நாள் தள்ளி வைங்க. ஏன்னா என் கையில் ஒரு அழகான புத்தகம் கிடச்சிருக்கு, நல்ல புத்தகம். இந்த புத்தகத்தை நான் ஃபுல்லாக வாசித்துட்டேன்னா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி நான் இறந்தால் கூட எனக்கு என்ன கிடையாது, நிம்மதியாக போயிடுவேன். எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கணுங்கிற ஒரு ஆன்மீக தாகம் இருக்குது. இந்த புத்தகத்தை படிக்க எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு டாக்டர்கிட்ட கேட்டாராம். உடனே டாக்டர் சொன்னார், சரி உங்களுக்காக ஒரு நாள் தள்ளி வச்சிரும்னு ஆப்ரேஷனை ஒரு நாள் தள்ளி வச்சாங்க. அவர் அந்த புத்தகத்தை கடன்னு வாசித்தார். 2 நாளுக்குள்ளே அந்த புத்தகத்தை படித்து முடித்தார். ஆப்ரேஷன் பண்ணாங்க, இறந்துட்டார். சாகும்போது கூட ஒரு மனுஷன் படிக்கிறத பாருங்கள். நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? ஒரு புத்தகத்தை கொடுத்து படிறா அப்படின்னு சொல்கிறோமா? கையில் ஒரு செல்ஃபோனை கொடுத்துட்டு பேசாமல் இருறா அப்படின்றாங்க. நம்ம என்ன செய்யலாம்? செல்ஃபோனை பார்த்து பிள்ளை எந்த நேரம் செல்ஃபோன் தான் பார்க்குது. நம்ம செல்ஃபோனை கொடுக்காம புத்தகத்தை படிக்க கொடுங்க. நீங்கள் புத்தகத்தை முதல்ல எடுங்க. நம்ம புத்தகத்தை கையில் எடுங்க, பிள்ளைக்கு புத்தகம் எடுக்கும். நம்ம செல்ஃபோனை பார்த்தோம்னா பிள்ளைகள் என்ன செய்யும்? செல்ஃபோனை தான் பார்க்கும். அதனால் புத்தகத்தை படிக்கிறதுக்கு நீங்கள் பிள்ளைங்களை என்ன செய்யுங்க, ஆர்வம் ஊட்டுங்க. இதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இக்னீசியஸ் லயோலான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்ன செய்யார், பெரிய போர் வீரர், தளபதி. போருக்கு போய் நிறைய பேரை வெட்டி சாய்ப்பார். ரொம்ப தைரியமான அவர். ஏகப்பட்டவரை வெட்டி சாய்ச்சார். அப்போ ஒரு முறை அவர் காலில் அடிவிட்டு மருத்துவமனைக்கில் அவர் சேர்த்துருந்தாங்க. அவர் பெரிய படிப்பாளி, ரொம்ப கல்வியாளர், படிப்பார். அப்போ மருத்துவமனையில் இருக்கும்போது நிறைய புக்குகள்லாம் அவர் கிடச்சது, நிறைய புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ ஒரு கன்னியாஸ்திரி வந்து அவங்ககிட்ட ஒரு புக்கை கொடுத்தாங்க, இந்த புத்தகத்தை படிங்க அப்படின்னு சொல்லி பைபிளை கொடுத்தாங்க. அவர் பைபிளெலாம் எனக்கு தெரியாதியா, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு படிக்க முடியாது, இதெல்லாம் யார் படிப்பா அப்படின்னு சொல்லி துண்டா வச்சுட்டு மற்ற புத்தகத்தெல்லாம் படித்தார். எல்லா புத்தகத்தையும் படித்து முடிச்சார். படிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. சரி, அந்த ஒரு புக்கு இருக்குது, இதை என்னதேன்னு இருக்குன்னு அதை படித்து பார்ப்போம்னு அந்த பைபிள் எடுத்து வாசித்தார். அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தார். ஃபுல்லாக படித்து முடித்தார். மருத்துவமனை மட்டும் வெளியே வரும்போது ஒரு நல்ல மனிதனாக, கொலைகாரனாக இல்லாமல் மனிதர்களை பிடிக்கக்கூடிய ஒரு பிரசங்கியாக மாறி உலகமெல்லாம் கல்வியை பரப்பக்கூடிய இயேசு சபையை நிறுவி எல்லாத்துக்கும் கல்வியை கொடுக்கக்கூடிய இயேசு சபை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட நல்ல படிக்கிறதுனால இவ்வளோ ஒரு நல்ல நன்மைகள்லாம் கிடைக்குது. ஒரு மனுஷனாக மாறணும்னா படிக்கணும். எனவே மாணவர்கள்லாம் என்னென்னா ரொம்ப ஆர்வமாக படிக்கணும்னு கேட்டு நல்லது ஒரு வாய்ப்பை கொடுத்த பொன்னிலா கல்வி நிறுவனத்திற்கு நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.